3 வயசுலேயே தங்களை விட்டு பிரிஞ்சு போன அப்பா இறந்த செய்தி 1 வாரம் கழிச்சு தான் தனக்கு தெரிய வந்திருக்குது அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாங்க நடிகை ஷெரீன். நடிகை ஷெரீனுடைய அப்பா இறந்திருக்கக்கூடிய செய்தி தான் இப்போது இணையத்தில் வைரலாகிட்டு வருது. தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் ஷெரீன் ஷெரிங்கார். ஷெரீன் கர்நாடகத்தை சார்ந்தவங்க. இவங்க தன்னுடைய பள்ளி படிப்பை பெங்களூரில் படிச்சுட்டு கல்லூரி படிப்பை பால்வின் மகளிர் மெஜஸ்டிக் கல்லூரியில் படித்தாங்க. ஆனால் இவங்க படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு டிசைனராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு பட வாய்ப்புகளும் கிடைச்சது. கன்னடம், தமிழ், மலையாளம், தெலுங்கு இப்படி நிறைய மொழிகளில் படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க தன்னுடைய 16வது வயதில் தர்ஷன் அப்படிங்கிற படம் மூலமாக தான் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. தமிழில் துள்ளுவதோ இளமை, ஸ்டூடெண்ட் நம்பர் 1, விசில், உற்சாகம் இந்த படங்களில் நடித்து ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க. சினிமாவில் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கல. ஐட்டம் பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருந்தாங்க ஷெரீன். அதுக்கப்புறமா சில வருஷங்கள் இவங்க சினிமாவில் இருந்து விலகி இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியாகி இருந்த நண்பேண்டா அப்படிங்கிற படம் மூலமாக மறுபடியும் கம்பேக் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் அவங்க கொஞ்சம் உடல் எடை அதிகரித்து குண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு விஜய் டிவியில் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் சீசன் 3ல் ஒரு கண்டஸ்டண்டாக இவங்க கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக இவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா இவங்க உடல் எடையை குறைச்சி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக கலந்துக்கிட்டு தன்னுடைய சமையல் திறத்தையும் வெளிப்படுத்தி இருந்தாங்க. இவங்க சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போது ரஜினி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் நடிகை ஷெரீனுடைய அப்பா இறந்திருக்கக்கூடிய தகவல் தான் இப்போது இணையத்தில் வைரலாகிட்டு வருது. ஷெரீன் அப்பா இறந்து 1 வாரம் ஆகிருச்சு. இது தொடர்பாக ஷெரீன் அவங்களுடைய பதிவில், நான் உங்களை ரொம்பவே நேசித்தேன். உங்களுடைய அன்பிற்காக நான் வாழ்நாள் முழுவதுமே ஏங்கினேன். நீங்கள் 1 வாரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தகவல் கிடைச்சிது. அதை கேட்டு நான் ரொம்பவே மனம் உடைஞ்சிட்டேன். உங்களுடைய இந்த படம் தான் என்கிட்ட இருக்குது. இது என்கிட்ட எப்போதுமே இருக்கும். மிஸ் யூ அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாங்க. நடிகை ஷெரீனுடைய அப்பா அவங்களுக்கு 3 வயசாக இருக்கும்போதே அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அப்பா பிரிஞ்சிட்டா கூட அவங்களுடைய அம்மா தான் அவங்கள வளர்த்து வந்தாங்க. ஆனாலும் கூட ஷெரீனுக்கு தன்னோட அப்பா மீது அதிக பாசம் எப்போவுமே உண்டு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கூட ஷெரீன் அவங்களுடைய அம்மாவை கட்டி பிடிச்சி அப்பாவை பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு தான் கண் கலங்கினாங்க. சேரன் சாரை பார்த்தாலே எனக்கு அப்பா உணர்வு வருது அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாகவும் பேசியிருந்தாங்க. நடிகை ஷெரீனோட இந்த உருக்கமான பதிவை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே மனசளவில் உடைஞ்சு போய் அவங்களுக்கு ஆறுதலை சொல்லிட்டு வர்றாங்க. நாமளும் நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு ஆறுதலை சொல்லிக்கலாம்.